கடிவாளம் கையில இருக்கும்போது கண்டதை ஏன் யோசிக்கணும்? மேனகா கிட்டே சொன்னா என்ன? உன் புருஷன் சுயரூபம் இப்படி இருக்குன்னு புரிய வச்சிடலாமே. மேனகா, நான் ஸ்னேகா பேசுறேன். நான் சொல்றத மட்டும் ரிசீவ் பண்ணிக்கோ. நீ எந்த ரியாக்ஷனும் காட்டாத, எதுவும் பேசாத. ஏன்னா விஷயம் அவ்வளோ சீரியஸ். பாரு, உன் புருஷன் சித்தார்த் பக்கத்துல இருந்தா மெல்ல அவரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தள்ளி வந்து நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. ஏன்னா நான் சொல்ல போறது உன் புருஷன் சித்தார்த்த பத்தின அதிர்ச்சியான விஷயம். நான் சொல்றது அத்தனையும் உண்மை, சத்தியம். மேனகா, சித்தார்த் மாறவே இல்லை. மேனகா, அவர் உனக்கு ஸ்டேஷன்ல வச்சு தாலி கட்டின நேரம் நான் அளவில்லாத சந்தோஷம் அடைஞ்சேன். உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சேன்னு நிம்மதி பெருமூச்சு விட்டேன். போலீஸ்க்கு பயந்து சித்தார்த் உன்னை கண்கலங்காம பார்த்து பாருன்னு மலை போல நம்புன. ஆனா அந்த நம்பிக்கையே ஸ்டேஷன்ல இருந்து என் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தீங்களே, அந்த நிமிஷமே சுக்குநூறா உடைச்சிட்டாரு சித்தார்த். அண்ணமிட்ட வீட்லயே கண்ணம் வைக்கலாமா? ஆனா அவ விருந்து முடிஞ்சு கையெலம்ப வந்தப்ப, பேருக்குத்தான் நான் மேனகாக்கு தாலி கட்டியிருக்கேன், நீதான் என் தோழி, நீதான் என் காதலி, நீதான் என் மனைவின்னு என்கிட்டயே சொன்னா. என்ன அடைஞ்சே தீர்வன்னு நாகரிகம் இல்லாம பேசினா. மேனகா, என்ன மேனகா, அதிர்ச்சியா இருக்கா? இன்னும் இருக்கு, பொறுமையா கேளு. பாரு, எந்த காரணத்தை கொண்டு எமோஷனல் ஆயிடாத. இதுல உன் வாழ்க்கையும் அடங்கி இருக்கு, என் வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. கொஞ்சம் பொறுமையா கேளு. அன்னைக்கு படபடக்க உன் வீட்டுக்கு ஓடி வந்த நீ, அப்படியே நாங்க வரவழைச்சதே சித்தார்த்து தான். அவன் என்ன மட்டும் டார்ச்சர் பண்ணல மேனகா, உன்னை கொல்ல துடிக்கிற கொலைக்காரன். அன்னைக்கு வெந்நீர் அவன் கை தவறி கொட்டல, வேணும்னுதான் கொட்டினான். என்ன போன்ல பிளாக்மெயில் பண்ணி வரவழைச்சு என்கிட்ட சொன்ன மாதிரியே ஏன் கண் முன்னாடியே அவன் செஞ்சு காட்டினான். இதெல்லாம் என்ன மிரட்டி பயமுறுத்தி உனக்கு அவன் பண்ற கொடுமையை தாங்கிக்க முடியாம நான் அவனுக்கு அடி பணிவேன்னு நினைச்சு கொடூரமா நடந்துக்கிறான். மேனகா, முள்ளு மேல விழுந்து சேலையா நான் அவன்கிட்ட சிக்கிட்டு இருக்கேன். நீ அவன் ஒரு கொலைக்காரன்னு தெரியாம குடும்பம் நடத்திட்டு இருக்க. ஐயோ, நம்ம ரெண்டு பேருமே ஒரு வேட்டைக்காரங்கிட்ட மாட்டிட்டு இருக்கோம். உனக்கு நம்புறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் சொல்றது சத்தியமான உண்மை மேனகா. அம்மா ஒரு நாள் உன் வீட்டுக்கு வந்ததையும் அங்க அவங்க பார்த்ததையும் என்கிட்ட சொன்னாங்க. மேனகாவை சித்தார்த் நல்லா பாத்துக்கிறான். மேனகாவை பத்தின கவலையே இனிமே உனக்கு வேண்டாம். அவ வாழ்க்கைக்கு கடவுள் ஒரு வழி காமிச்சிட்டாரு. சித்தார்த்தும் அவளை இனிமே கண்கலங்காம பாத்து பாரு. நீ நிம்மதியா இரு ஸ்னேகா. உன்னை பத்தின நினைப்பே அவன்கிட்ட இல்ல. இனிமே அவனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது.
எல்லாம் தெய்வ செயல் அம்மா சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்னது சட்டுன்னு எனக்கு நம்பிக்கை வரல. ஆனா அவங்க அவ்வளவு நம்பிக்கையா சொன்னாங்க. அத்தனையும் அவன் உன்கிட்ட போட்டிருக்கிற வேஷம்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அது உனக்கும் தெரியணும்ல மேனகா. அவனால எந்த நேரமும் உன் உயிருக்கு ஆபத்து வரலாம். எப்படின்னா, அன்னைக்கு கேஸ் சிலிண்டர் காலி ஆயிடுச்சேன்னு நீ சொல்லிட்டு இருக்கும் போது நான் வந்தேனே, உனக்கு ஞாபகம் இருக்கா? கேஸ் சிலிண்டர் வெடிச்சு மேனகா சாக போறா. உடனே நீ இங்க வந்தே ஆகணும்னு என்ன மிரட்டி வரவழைச்சான். நல்ல வேலையா கேஸ் சிலிண்டர் தீந்து போச்சு நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. நல்லா கேட்டுக்கோ மேனகா, நான் சொன்னதெல்லாம் வச்சு உனக்கு பயம் வரத்தான் செய்யும். ஸ்னேகா இப்படி எல்லாம் சொல்றாளே, உண்மையா நான் உன்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கணும்னு மனசு துடிக்கும். ஆனா அவசரப்படுறாத. இவ்வளவு நேரம் நான் சொன்னதை நீ பொறுமையா கேட்டதே எனக்கு பெரிய விஷயம். அந்த பொறுமையை அப்படியே கண்டினியூ பண்ணு. ஒருவேளை நான் சொன்னதுல உனக்கு நம்பிக்கை இல்லாம இருந்துச்சுன்னா, நீ ரகசியமா சித்தார்த்த நோட்டம் விட்டு பாரு. ஆர்வ கோளாறுலயோ அவசரத்திலயோ இல்ல பதட்டத்திலயோ நீ அவனை நோட்டம் விட்டுட்டு இருக்கன்றத காட்டிடாத. அவன் சுயரூபத்தை உன்கிட்ட நான் எப்படியும் சொல்லிடுவேன்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கும் உன் மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கும். அதனால அவனை நீ சந்தேகப்படுறேன்னு அவன்கிட்ட காட்டிக்காத. அப்படி அவனுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை அவன் விட்டு வைக்க மாட்டான். பாரு, நீ அதுக்கெல்லாம் பயப்படாத. பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. மத்ததுல அப்புறம் பாத்துப்போம் மேனகா. மேனகா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீ பயப்படாத, கவலைப்படாத, பதட்டப்படாத. என் பாரத்தெல்லாம் நான் உன்கிட்ட இறக்கி வச்சிட்டேன். நீ பொறுமையா அதை சுமந்துதான் ஆகணும். கூடிய சீக்கிரம் அதை இறக்கி வைக்கிற நேரம் வரும். அப்பதான் உனக்கும் விடுதலை, எனக்கும் விடுதலை. நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். அவ சந்தேகப்பட போறான். போனை வச்சிட்டுமா? வச்சிடாத ஸ்னேகா. பேசு. இங்க பாரு, நீ என்ன முயற்சி பண்ணாலும் சரி, மேனகா சாகிறது உறுதி. அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏய் ராஸ்கல், அவ போன நீ எதுக்குடா எடுத்த? You are a criminal. நீ ஒரு கிரிமினல் ப்ரூவ் பண்ணிட்டு பாத்தியா? Of course I'm a criminal. ஆனா என்ன, கிளவரான கிரிமினல். எனக்கு தெரியும், எப்படியும் நீ மேனகாக்கு ஃபோன் பண்ணி இது எல்லாத்தையும் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் முன்னேற்பாடு அவ போனை நான் எடுத்து அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். You are a cheat. முதல்ல கிரிமினல்னா இப்ப சீட்டா? ஸ்னேகா, நீ என்ன வேணாலும் திட்டு, யார்கிட்ட வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண. ஆனா நீ யார்கிட்ட போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதை எனக்கு சாதகமா எப்படி மாத்திக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். இப்ப எவ்வளவு நேரம் மேனகா கிட்ட பேசதான் நினைச்சிட்டு என்கிட்ட பேசினிய. வேணும்னா நேரடியாவே வந்து மேனகா கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லி பாரு. நம்ப மாட்டா. மேனகா எதுக்கு? உங்க அம்மா உன் கூடவே தானே இருக்காங்க. உங்க அம்மா கிட்ட போய் சித்தார்த்த கெட்டவன்னு சொல்லி பாரு. அவங்களும் நம்ப மாட்டாங்க. இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, நம்ம 2 பேரையும் சுத்தி இருக்கிற யாருக்கிட்ட போய் நீ என்ன பத்தி தப்பா சொன்னாலும் யாருமே அதை நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் எல்லார்கிட்டையும் நடிச்சிட்டு இருக்கிறேன். இந்த நடிப்பு தொடரும். நீ எனக்கு கிடைக்கிற வரைக்கும், அது வரைக்கும் நான் உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸ்னேகா, நீயும் நானும் ஒன்னா சேர்ற வரைக்கும் இதே மாதிரி புது புது த்ரில்லான திகிலான காட்சிகள் அரங்கேறிக்கிட்டே தான் இருக்கும். வெயிட் அண்ட் see.
போன் வச்சுட்டு போனக்கண்ணா. டேய், உனக்கு அழிவு காலம் வராம போகாதுடா. டேய், என்னடா குளிக்கிறதுக்கு எவ்வளவு லேட்டா இருக்கு? எனக்கு குளிக்கிறது மட்டும் இல்லாம உங்க குழந்தைக்கும் சேர்த்து குளிக்கிறேன், அதான் லேட்டு. ஒவ்வொரு விஷயமும் அதுக்கு நல்லா தெரியுதுங்க. நான் உடம்புல தண்ணி ஊத்துனதும் அது உள்ளுக்குள்ள சிலிர்க்குது. என்னால அதை ஃபீல் பண்ண முடியுதுங்க. என்ன எவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இவ்வளவு டல்லா இருக்கீங்க. என்ன ஆச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ரொம்ப கோவமா பேசிட்டு இருந்தீங்க. ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சித்தார்த், என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. போன் பண்ணது யாரு? அது எதுக்கு விட, நான் கேக்குறேன்ல, சொல்லுங்களேன். ஸ்னேகா. ஸ்னேகாவா? அவ எதுக்கு உங்களுக்கு போன் பண்ணா? நீங்க எதுக்கு கோவப்பட்டீங்க? ரொம்ப முக்கியமா தானே இப்போ. நான் கேக்குறேன்ல, சொல்லுங்க. முக்கியம்தான். என்னன்னு தெரியல மேனகா, இப்பெல்லாம் ஸ்னேகா அடிக்கடி போன் பண்றா. என்ன சொல்றீங்க? அவ வந்து இல்ல அது வேணாம். நீ இப்பதான் வந்து குழந்தைய பத்தி எல்லாம் பேசி சந்தோஷமா இருக்க. என்னத்துக்கு வேற எதை பத்தி பேசி மனசு குழப்பிக்கணும்? அதெல்லாம் வேணாம். இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியணும். ஸ்னேகாவால என்னை இன்னும் மறக்க முடியலையா? ஏதோ ஒரு வேகத்துல நியாயம் தர்மம்னு பேசி மேனகாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஆனா என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க அப்படிங்கிற. சித்தார்த், எனக்கு அடிக்கடி உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட நிறைய பேசணும்னு ஆசையா இருக்கு. ஆனா உங்களை பார்க்கணும்னு வீட்டுக்கு வந்தா வீட்டுல மேனகா இருக்கா, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படிங்கிறா. இவ்வளவுதான் சொன்னாலா? இல்ல, இன்னும் சொன்னா. என்னவோ சொன்னா. பட் நான் வந்து நல்லா திட்டி விட்டேன். என்ன ஸ்னேகா இது, நான் தான் முன்னாடி ஏதோ தப்பு பண்ணிட்டேன். ஆனா இப்ப நான் அப்படி இல்ல. நான் மனசு மாறிட்டேன். மேனகா தான் என் ஒய்ஃப். அவ மேல நான் உயிரே வச்சிருக்கேன். அதே மாதிரி மேனகாவும் என் மேல ரொம்ப அன்பா இருக்கா. யாருமே இல்லாத எனக்கு ஒரு தாய் மாதிரி இருந்து என்ன பாத்துக்கிறா. நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களோட சந்தோஷமான வாழ்க்கையில நீ தயவு செஞ்சு மண்ணள்ளி போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா பாரு, நான் இவ்வளவு சொல்றேன், அதுக்கு ஸ்னேகா சொல்றா, இதுல என்ன இருக்கு சித்தார்த், நீங்க வேணும்னா அவ கூட வாழ்ந்துக்குங்க, நானும் உங்க வாழ்க்கையில ஒரு ஓரத்துல இருக்கேன் அப்படிங்கிறா. அதான் ரொம்ப கோவம் வந்துருச்சு. வெய் போன அப்படின்னு கத்திட்டேன். அவளுக்கு போனை போடுங்க. 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் யாத்திரம் தீரும். போனை போடுங்க. இல்ல விடு, எதுக்கு இதெல்லாம் பெருசு பண்ணிட்டேன், விடு. நான் சொல்றேன்ல, நீங்க போனை போடுங்க. ஐயோ வேண்டாமா, விடு. சரி, நானே என் போன்ல இருந்து பண்றேன். பாத்தியா, இதுக்கு தான் நான் வந்து உன்கிட்ட சொல்லாம மறைச்சேன். இங்க பாரு மேனகா, நீ இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்க. நம்ம குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? உன்னுடைய சின்ன சின்ன உணர்வுகளுக்கும் குழந்தையும் ரியாக்ட் பண்ணுதுன்னு. நீ சந்தோஷப்பட்டா குழந்தைய சந்தோஷப்படும், நீ டென்ஷன் ஆனா குழந்தையும் டென்ஷன் ஆகும். அது உனக்கு நல்லதா, குழந்தைக்கு நல்லதா? எனக்கு நீங்க 2 பேரும் தான் முக்கியம். அவ ஏங்க இப்படி எல்லாம் பண்றா? நாம கேட்க வேண்டாமா? எனக்கும் அதுதாம்மா புரியல. ஏன் இப்படி குரங்குத்தனம் பண்றான்னு தெரியல. பட் நீ இதெல்லாம் கேட்க வேண்டாம். இந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுறேன், நான் பாத்துக்கிறேன். அவளை நேர்ல பார்க்கும்போது நல்லா நாக்க புடிங்கிற மாதிரி 4 கேள்வி நான் கேட்கிறேன். நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்காதடா. ரெஸ்ட் எடுக்கணும். போ, உனக்கு இப்ப நிறைய ரெஸ்ட் வேணும். என்னமோ நீங்க சொல்றதுனால நான் போறேன். நான் பாத்துக்கிறேன்டா, நீ போ. முட்டாள்.
நம்பர் அழிச்சாச்சு. திருவிழால நல்லபடியா முடிஞ்சுதா? நீ வராதது ஒண்ணு தாண்டி குறையா இருந்தது. சரி பரவாயில்ல, நீ நல்லா இருக்கல்ல? உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேலைன்னு ஓடிட்டு இருந்தா மத்ததெல்லாம் எப்ப நடக்க போகுது? மத்ததெல்லாம்னா உன் கல்யாணம் தாண்டி சொன்ன. அதுக்கு தாண்டி நானே ஃபோன் பண்ணேன். ஆச்சரியமா இருக்கே. கல்யாண பேச்சு எடுத்தாலே நான் ஒரு கோடீஸ்வரி ஆகணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணமேனு சொல்லுவேன். இப்ப அது விஷயமா தான் ஃபோன் பண்ணிருக்கேன்னு சொன்னா உண்மையிலேயே ஆச்சரியமா தாண்டி இருக்கு. எனக்கு எல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கு. நீ சொல்றத வச்சு பார்த்தா ஒண்ணு நீ கோடீஸ்வரியா இருக்கணும், இல்லன்னா காதல்ல தான் விழுந்திருக்கணும். ரெண்டும் தான். ரெண்டுமா? இது பம்பர் லாட்டரி மாதிரி இருக்கே. பம்பர் லாட்டரியே தான். என்னடி சொல்ற? நீ சொல்றத நம்பவே முடியலையே. என்னாலயே நம்ப முடியலங்கிறப்போ நீ நினைக்கிறதுல தப்பு இல்லையே. யாரடி மாப்ள? என்ன காதலிச்சவரு. உன்னை காதலிச்சவரா? என்ன வேலை பாக்குறாரு? டாக்டரா இருக்காரு. புரிஞ்சிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல எந்த டாக்டரோ அவன் மனச பறி கொடுத்துட்டான். ஏய், நான் சொல்றது சரிதானே? எந்த டாக்டரோ இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு சொந்தக்காரர் மிஸ்டர் அருண். கேட்கவே இனிப்பா இருக்கு. வாழ்த்துக்கள். சரி, அப்புறமா பேசுறேன். விவரமா எல்லாத்தையும் சொல்லு. ஓகே, பை. சரி, வச்சிடுறேன். பை.